உடல் வெப்பநிலை 104 டிகிரி போனாலும் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் பாராசிட்டமல் எடுக்கக்கூடாது. நம்மில் பலர் உடலில் என்ன நடந்தாலும் பாரா டேப்லெட்ஸ் போடுவதை வைட்டமின் டேப்லெட்ஸ் போடுவது போல பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் கோடை நேரத்தில் உடலில் நடக்கும் மாற்றங்களுக்கு பாரா எடுக்க வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை வார்னிங் கொடுத்திருக்காங்க. தெளிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கோடை நோய்களும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இந்த நோய்களுக்கு பாராசிட்டமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மருத்துவர்களின் பரிந்துரையின்றி பாராசிட்டமல் உள்ளிட்ட மருந்துகளை பலரும் எடுத்துக்கொள்கின்றனர். இப்படி செய்யக்கூடாது என்று பொது சுகாதாரத்துறை வார்னிங் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக கோடை வெயிலால் உடல் வெப்பநிலை அதிகரித்து யாராவது மயக்கம் அல்லது சோர்வடைந்தால் அதை சாதாரண காய்ச்சல் என்று நினைத்து பாராசிட்டமல் அல்லது ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை வழங்கக்கூடாது. கோடை வெயிலால் உடல் வெப்பநிலை அதிகரித்து உடம்பு சூடானால் சிலர் அதை ஃபீவர் என்று நினைத்து பாரா டேப்லெட் எடுப்பதால் என்ன ஆகும்? வெப்பவாதம் என்பது சாதாரண காய்ச்சல் கிடையாது. இதை எப்படி வகைப்படுத்துவது? வித்தியாசம் எப்படி இருக்கும் என்ற பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார் மருத்துவர் பிரபாகரன். வணக்கம், நான் டாக்டர் ஜிம்மி பிரபாகரன், பொதுநல மருத்துவர், டாக்டர் ஏலா ஹாஸ்பிட்டல், குரோம்பேட்டில் இருக்கிறேன். வெயில் காலம் தொடங்கியாச்சு. நமக்கு வெயிலின் தாக்கமும் ரொம்ப அதிகமாகிட்டு வருது வர இப்போது இந்த வெயில் தாக்கத்தில் எப்படி நம்மளுடைய உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பணி நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த வெயிலில் ரொம்ப அதிகமான ஸ்வெட் ஆகி நம்மளுடைய பாடி இருக்கக்கூடிய இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாக போகும். அந்த வாட்டர் லாஸ் ரொம்ப அதிகமாக போய் டீஹைட்ரேஷன் வரும்போது அது ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி 3 வகையான பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணும் பாடியில். ஹீட் கிராம்ப்ஸு, ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக். அதில் ஹீட் கிராம்ப்ஸும் ஹீட் எக்ஸாஷனும் நம்ம டெய்லி கூட பார்த்துருக்கோம். நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிறது, ரொம்ப சோர்வாகிறது, கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். கிராம்ப்ஸ், நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது அப்படி கீழே விழுந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கீழே விழுந்துருவாங்க. பிகாஸ் கிராம்ப்ஸ் வந்துடும், மசில்ஸ் படி ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். இதெல்லாம் லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா உடம்புல இருக்கிற பாடி ரொம்ப ஹீட்டாக 104 மாதிரி டெம்பரேச்சர் ஆகிடுது. இது ஃபீவர் கிடையாது. ஆனால் பாடியோட தெர்மோஸ்டாட் மெக்கானிசம்னால ரொம்ப அதிகமான சீதோஷ நிலை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பாடி ஹீட் 104க்கு மேலே போகும்போது அது நம்மளுடைய மூளையை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மூளை பாதிப்பு ஏற்பட்டோம்னா அவங்க பேஷண்ட் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க, இரலவெண்ட்டாக பேசுவாங்க, டெலீரியஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அன்கான்ஷியஸ் ஆகி கோமா கண்டிஷனில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆனாவே அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஆர்டினரி ஜுரம் கிடையாது, சீதோஷ நிலையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனை. இது நம்ம கிளினிக்கல் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஸ்கின் டர்கர்லாம் ரொம்ப லூஸாக போடும், ஸ்கின் லாஸ் ஆகிடும், ஸ்கின் ஒரு மாதிரி மாய்ஸ்டாக இருக்காது, டங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இதே துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், 120 130 மாதிரி இருக்கும். அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, அவங்க லெத்தாஜிக்காக இருப்பாங்க, கோமாவில் இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாவே அது ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கூலான அட்மாஸ்ஃபியரில் கொண்டு போயிட்டு உடனே உடம்பை கூலிங் மெக்கானிசம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உடனே உடம்புல இருக்க நிறைய தண்ணி, சில் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறமா நல்ல டெப்பிட் ஸ்பாஞ்சிங், கோல்டு வாட்டரில் நல்ல டெப்பிட் ஸ்பாஞ்சிங் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ட்ரிப் போட்டு ஹைட்ரேட் பண்ணி அந்த கூல் அட்மாஸ்ஃபியரில் பண்ணோம்னா ஹீட் ஸ்ட்ரோக்குனால வேறு மற்ற மூல காம்ப்ளிகேஷன் வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்னிங் சைன்ஸ், ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன் வரும்போதே நம்ம நிறைய தண்ணி குடித்து யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம மெயின் சைன்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷனே யூரின் அவுட்புட் தான். யூரின் நல்லா ஒரு மனுஷனுக்கு போயிட்டு இருந்தாவே அவங்க பாடியில் ஹைட்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த வெயில் காலத்தில் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹீட் கிராம்ப்ஸு, ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீட் எக்ஸாஷன், ஹீட் கிராம்ப்ஸ் வரும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய இளநீர், நீர்மோர்கள், அதுக்கப்புறமா வாட்டர் மெலானு, இந்த மாதிரி லெமன் ஜூஸ், ஹைட்ரேஷன் நல்லா ஹைட்ரேட் பண்ணி நல்ல யூரின் அவுட்புட் போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம டீஹைட்ரேஷன் காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம டெஃபினட்டாக நாம தற்காத்துக்கலாம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.